ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ணுறதுல. ஆனால் நாங்கள் வந்து இந்த கடுகு எண்ணெய் அதுதான் நாங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ஆன எண்ணெய் இது. அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி கடுகு எண்ணெய். இந்த எண்ணெய் நம்ம கொழும்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் யூஸ் பண்ணுறதுல அந்த ஸ்மெல் பார்த்தாலும் பிடிக்காது. ஏன்னா இது நம்ம கொழும்பு தாளிக்கும் போது கடாயில் இந்த எண்ணெய் ஊற்றிட்டோம்னா ஸ்மெல் அந்த அளவுக்கு இது வரும். ஆனால் இது சாப்பிட்றதுனால, இது யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்து கிடைக்குது நம்மளுக்கு. அதனால சில பேர் இது யூஸ் பண்ணுறதுல, சில பேருக்கு ஸ்மெல்லுனாலே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இது வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து வந்து இதில் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு. இது 3 பொருளை வச்சு எந்த அளவுக்கு நம்ம இது ரெடி பண்ணி போட்டோம்னா நீங்களே பார்க்குவீங்க டிப்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு வெறும் முகத்துக்கு மட்டும், உங்களுக்கு ஃபுல் பாடி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா வெறும் முகத்துக்கு போடுறதுனால உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வேணும்னா கூட நீங்கள் ஃபுல் பாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து வந்து இதில் இது நம்ம பார்க்க மாற்ற எப்படி இருக்கும், இந்த அலோவேரா ஜெல் போடும்போது நம்மளுக்கு முகத்துக்கு எப்படி ஒரு பேக் தேவை அந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான். எண்ணெய் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட பிறகு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பாதுகாக்குது. அது இல்லாமல் பாருங்கள், இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் அலோவேரா ஜெல். இது 3 பொருளை சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கலக்கும் போது இந்த அலோவேரா ஜெல் நம்ம ஸ்டார்டிங்கில் செடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு கத்தால நம்ம எடுக்கணும், அந்த ஒரு ஜெல் ஃபார்ம் ஆக பாருங்க, அந்த மாதிரி இதில் ஒரு வளவலன்னு இருக்குது. ஏன்னா அந்த மஸ்டர்ட் ஆயிலும் அந்த மாதிரி இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அது யாரோ சில பேர் தான் யூஸ் பண்ணாங்க, சில பேர் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு. நம்ம உடம்புல இருக்கிற இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இது பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. பாருங்கள், இப்போ இது இந்த மாதிரி நான் கலக்கி வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் வந்து இது இந்த அலோவேரா ஜெல்லு போட்டதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அதில் இதாகும். அது ஆன பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்க பாருங்கள், இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னா ஃபேஸ் பேக் போடுற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக கிடைக்கிது. இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு கொஞ்சோண்டு இருந்துச்சு. இது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் அந்த அலோவேரா ஜெல் போட்டதுனால அது ஒரு லிக்விட் மாதிரி இல்லைங்களா, கொஞ்சம் அது ஈரமாக இருக்கும். இந்த அளவுக்கு இன்னும் நல்லா இன்னும் ஷேக் பண்ணிக்கணும்னா சூப்பராக நல்லா ஒரு இதாகும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு வளப்பழுப்பாக இருந்துச்சு, வளன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அலோவேரா ஜெல்லை வந்துட்டு ஈரம் இருக்குதுங்களா, இந்த மாதிரி கலக்கி வச்சோம்னா கரெக்டாக நம்ம இது மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா இந்த மாதிரி 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்ம ஸ்டார்டிங் போடும் போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். அந்த ஜெல்லு கத்தால நம்ம கட் பண்ணிவிட்டு எடுக்கும் போது அதில் ஃபுல் அப்படியே ஜெல்லு ஒரு மாதிரி இதாகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம ஃபேஸ் பேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இது உங்களுக்கு ஃபுல் பாடி வேண்டால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து இந்த கடுகு எண்ணெய் வந்து அவ்வளோ நல்லா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இது யூஸ் பண்ணாது இருந்தீங்கன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கொழும்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா கடுகு, அதில் தான் அந்த எண்ணெய் எடுத்துக்கிறது. இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்து இந்த கலக்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறமா இருக்க தான் இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது ஆரோக்கியத்துக்கும். அது இல்லாமல் இது நம்ம ஸ்டார்டிங்கு ஊற்றும் போது நீங்களே பார்க்குவீங்க
ஒருமா அந்த ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது. இப்போ எங்களுக்கு பழகி போயிடுச்சு. இது நல்லா செட் ஆயிடுச்சு இந்த எண்ணெய். அந்த ஸ்மெல்லே எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. இதனால இதில் சாப்பிட்றதுனால கொழும்பு தாளிக்கிறதுனால ஏதாவது ஸ்மெல்லி இருக்குமா அந்த கொழும்புல நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னா இல்லை. இது வேறு கொழும்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு இல்லை ஃபுல் பாடி கூட தேய்ச்சிட்டு குழந்தைங்களுக்கு கூட ஃபுல் உடம்பு தேய்ச்சிட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இது கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த அளவுக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.